வணக்கங்க. ஹரஸ் செல்லுங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வயநாடுல பத்தி உலகத்துக்கே அதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் பயங்கரமா ஒரு பெரிய ட்ராஜடி, ஒரு பெரிய டிசாஸ்டருங்க. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எதனால நடந்தது? நடக்காம இருக்க என்ன பண்ணியிருக்கலாம்? அ எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க? என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இப்போ அ சவுத் வெஸ்டர்ன் மான்சூன்னால மழை பெஞ்சுட்டுருங்க கேரளாவுல. இந்த ஜூன், ஜூலைலாம் பெய்யும்ல, அங்க பெஞ்சுட்டுருக்கு. அது 2 வாரமா நல்லா மழை பெஞ்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 நாளா, அதாவது நேத்து செவ்வாய்க்கிழமை 1:30 மணிக்கு தான் இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளா ரொம்ப மழை பெஞ்சு ஒரு 57 சென்டிமீட்டர் 2 நாள்ல பெஞ்சுக்கிட்டா பாத்துங்க. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இப்போலாம் வெள்ளம் வேற எக்கச்சக்கமா நல்ல மழை பெஞ்சு வெள்ளம் வந்திருக்குது. அப்ப எல்லாம் ஒரு 1:30 மணி போல செவ்வாய்க்கிழமை விடியகாத்தால 1:30 மணி போல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. தூங்கிட்டு இருந்ததுல பயங்கரமா மழை பெஞ்சாலும் நில சரிவு, லேண்ட் ஸ்லைடு ஆயிருக்குது. வீடு அப்படியே சரிஞ்சு வீடெல்லாம் கீழே அப்படியே மண்ணில் புதைஞ்சு போயிடும். தண்ணியில் வெள்ளம் நிறைய காற்று ஆறு மாதிரி நல்லா வெள்ளம் ஓடிட்டு இருக்கு மழை பெய்ஞ்சு. அதில் அடிச்சுட்டு போய் இது மாதிரி ஆச்சுங்க. ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார 3 தடவை நிலச்சரிவு ஆயிருக்குங்க. அது எங்கன்னா ஃபஸ்ட்டு மேப்பாடி அந்த கிராமத்தில் ஆயிருக்குது. அப்புறம் சூரல் மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, அதுக்கப்புறம் முண்டக்கை வரிசையாக இப்படி இருக்கும். அந்த இது வயநாடு டிஸ்ட்ரிக்டில் வரிசையாக அந்த ஊர்லேருந்து அடிச்சுட்டு அப்படி இங்கே நிலச்சரிவு வரிசையாக 4 மணி நேரத்துக்குள்ள 3 தடவை ஆயிருக்குது. ஆனாலும் ஜனங்கள்லாம் பாவம் அப்படி தூக்கத்திலே இருந்தனால நிறைய பேர் இப்படி மண்ணில் புதஞ்சு போகிறது, அடிச்சுட்டு போகிறது இப்படிலாம் ஆயிருக்குது. அதில் என்ன ஆகுதுன்னா காலையில் தான் ரெஸ்கியூ டீம்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஃபயர் சர்வீஸ் வந்திருக்காங்க, வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க, போலீஸு எல்லாமே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏர்ஃபோர்ஸ்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் மீட்பு பண்ணி பண்ணாங்க. எங்கே ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல்லாக மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குங்க. வெறும் மழை பெஞ்சாலே உங்களுக்கு போக முடியாது, அவ்வளோ வெள்ளமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த முண்டக்கைங்கிற இடத்துலேருந்து அங்கே உள்ளார போகிறதுக்கு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக உடஞ்சிச்சு, ரோடு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து அங்கே தாண்டி அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. அவ்வளோ தண்ணியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்து முடிஞ்ச பக்கத்தில் இருந்த வரைக்கும் ஏதோ அவங்க கயிறு கட்டி அப்படிலாம் பண்ணி கிரெயின்லாம் வர வைக்கிறாங்க. அதெல்லாம் வர வச்சு எல்லாம் பண்ணி கொஞ்சம் பேர் ஜனங்களை மீட்கிறாங்க, போகிறாங்க இப்படி. இது ஆக்சுவலாக இந்த வயநாடுங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷனுங்கிற அது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். அது மெயினாக அதனால் அங்கே என்னென்னா டீ எஸ்டேட் தான் நிறையா இருக்கும். ஸோ அந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள், அப்புறம் பழங்குடியினர் தான் நிறைய பேர் அந்த ஊரில் வாழறாங்க. அவங்கெல்லாம் இது மாதிரி அடிச்சுட்டு போனால் அவங்க ஒவ்வொன்றும் ரெஸ்கியூ டீம்லாம் ஒவ்வொன்றா காப்பாற்றுறதுக்கு அவங்களும் முடிஞ்ச ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இறந்து போனவங்களை எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த கிரேன்லாம் கொண்டு கிரேனில் ஒரு கட்டில் மாதிரி வச்சு அதில் அவங்க இறந்து போனவங்களை வச்சு அப்படியே கயிறு மூலிமா கொண்டுட்டு வர்றது, இப்படிலாம் என்னென்னவோ பண்ணி. ஏன்னா கரெக்டான ப்ரொசீஜர் உங்களுக்கு அந்த எடுக்கிறதுக்கு அந்த மழை பெய்யுது, பிரிட்ஜெலாம் உடஞ்சி போச்சுக்கனால என்ன பண்ணுறோன்னா இனிஷியலாக என்னென்ன பண்ணுமோ பண்ணி அதில் ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா இந்த முன்னாடி மழை பெய்யறதுனால கொஞ்சம் பேர் நிவாரணம் பக்கத்தில் ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வருது, அப்புறம் ஸ்கூலில் தங்க வச்சுக்கிறாங்க. பார்த்தா அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற வீடு கடை எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அது மாதிரி அங்கே தங்க வச்ச இடத்துல போச்சு. இப்போ எல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 5000 பேர் மீட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெம்பரவரியாக பிரிட்ஜு மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டர் வந்துருச்சுங்க. ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி இறங்கி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் இது மாதிரி எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு 400 வீடு போல் இருந்ததில் இப்போ 40 வீடு தான் இருக்குதான். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் காணுன்றாங்க. பாவம் சொந்தக்காரங்களாம் ஒரு வீட்டில் இருந்திருந்தாலோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இல்லாமல் போனாலும் அவங்க எங்கேன்னு சொல்லி தேடி தேடி அலையிறாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியாக ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 138 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா மனுஷன் உடம்பு கிடக்குதா. இங்கே அடிச்சுட்டு போனது எங்கேயோ போய் கிடக்குதா வேறு ஊரில். அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வேறு தனித்தனியாக கிடக்குதா. எல்லாம் பார்க்குறது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி இறந்து போய் இந்த ரெஸ்கியூ டீம்லேருந்து சொல்கிறாங்க அப்படி நடந்திருக்குது. இதுக்கப்புறம் இது எப்படி நடந்ததுன்னா ஆக்சுவலாக மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ். அதில் தான் நம்ம அது இந்த நிறைய மழை கொடுக்குறதுல இந்த மான்சூனில் மழை கொடுக்குறதுல அதுக்கு பெரிய பங்கு இந்த மலைக்கு இருக்குங்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு. அங்கே தான் அதனால தான் கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராலாம் இதனால தான் அங்கேலாம் நிறையா மழைப்பொழிவு மழை நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. இது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் ஒரு கிஃப்டாக கிடச்சிது. அந்த இடத்துல தான் இருக்குது. கேரளாங்கிறது தான் ஒரு கடவுளோட தேசம்னு சொல்லி அழைக்கிறாங்க கேரளா தான்.
இது மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படின்னா உயிரினங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே தோணுது தான் இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறாங்க. இது வந்து இமயமலையெல்லாம் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு அப்புறமா தான் தோணுச்சு. அதில் இருக்க ராக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாஃப்டாக இருக்கும் அந்த ராக்ஸ் எல்லாம் அப்படின்றாங்க. இது வந்து பல வருஷம் முன்னாடியே வந்து அதாவது உயிரினங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றது அப்படின்னு அது தோன்றினது அந்த அது அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த பாறைகள்லாம் ரொம்ப இறுகி ரொம்ப ஸ்ட்ராங் ராக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2011 வந்து மாதவ் காட்கில் கமிட்டின்னு ஒன்று வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து 2011 அமைச்சு இந்த மலையை வந்து ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அது என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரைக்கும் ஃபுல்லாக ஆய்வு பண்ணிவிட்டு அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து எப்படின்னா இதில் வந்து ரொம்ப நம்ம வந்து இதில் எதுவும் பண்ணக்கூடாது, கையை ரொம்ப வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. என்னென்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா ஜோன் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி இந்த பகுதி. இதில் வந்து நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது, அந்த பகுதியை நம்ம டச் பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஜோன் 2 அப்படின்னு சொல்லிட்டா அதை விட கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் இதில் செஞ்சுக்கலாம்னா வீடு கட்டுறது போகிறது ஏதாவது கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் 2ல் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக ஏதாவது அந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணணும்னா ரிசார்ட் கட்டணும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் இதே மாதிரி சொல்லி இதில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒரு 37% வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அந்த பகுதியை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், நம்ம எதுவுமே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எதையுமே வந்து 2 பேரும் சொன்ன கமிட்டி சொன்னது எதையுமே இவங்க பண்ணாமல் இவங்க என்ன மலையை வந்து அந்த குடஞ்சி மண் எடுக்கிறது, ரிசார்ட் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, ரோடு போடுறது இப்படின்னு நிறைய அதை கை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி பண்ணனால்தான் இப்போ மழை பெஞ்சதுனால உங்களுக்கு மண்ணெல்லாம் லூஸ் ஆகி உங்களுக்கு மழை பெஞ்சதுனால நிலச்சரிவு ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர் வந்து சுந்தர்ராஜங்கிறவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். மனுஷனால தான் இந்த டிசாஸ்டரே வந்துச்சு. ஏன்னா இயற்கையில் நம்ம கையை வச்சு இயற்கை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, இயற்கை மரங்களை வெட்டுறது, இயற்கையை டச் பண்ணுறது, காடுங்களை அழிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு எல்லாமே இது மாதிரி வருது. அதை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருந்தா அது ஒழுங்காக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி வந்து இதனால தான் 2018 இது மாதிரி ஒவ்வொரு டிசாஸ்டராக கேரளாவுக்கு வந்து வந்துட்டுருக்கு. இந்த 2018 கூட ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட பயங்கர மழை வந்து வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி அப்பையிலேருந்து தான் ஒவ்வொன்றா வந்து வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்ன வந்துச்சுன்னா 2018 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஒரு 483% வந்து ஜனங்க வந்து இறந்துட்டாங்க கேரளாவில். அதுவும் 2019 வந்து வயநாட்டில் வந்து இதே நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு, லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு அதில் வந்து 59 பேர் ஒரு நாள் 19 பேரும் இறந்து போயிருக்காங்க. 2020 வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு 66 பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த மலையெல்லாம் அப்படி பண்ணதுனால தான் நிறைய பில்டிங் ரெசார்ட்லாம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம பண்ணதுனால தான் நிலச்சரிவு ஏற்பட்டுன்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இது மாதிரி வந்து இயற்கையை வந்து நம்ம பண்ணதுனால தான் இயற்கையோட ஆவசியத்துக்கு நம்ம ஆளாகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி சீனாவில் கூட வந்து 2010 வந்து பெரிய வெள்ளம் வந்து நிலச்சரிவு வந்து 1471 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து உத்தரகாண்ட்லேயும் இதே மாதிரி தான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த க்ளவுட் பர்ஸ்ட். ஏன்னா இப்போ கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் இருக்கார்ல, அவரும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மேக வெடிப்பு க்ளவுட் பர்ஸ்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஸோ இது மாதிரி வந்து 2013 ஒரு தடவை ஆயிருக்குது. அப்போ வந்து எல்லோரும் வந்து இதுக்கு போயிருக்கிறாங்க, ஒரு கேதார்நாத் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, கேதார்நாத் வந்து யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, அப்போ இது மாதிரி தான் வந்து பயங்கரமாக வந்து திடீர்னு மழை வந்து மேக வெடிப்புன்னு சொன்னாங்க. அப்போ தான் முதல்ல திடீர்னு மழை வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டு கிட்ட 6000 பேர் வந்து அதில் இறந்துருக்குறாங்க. இது மாதிரி நடந்திருக்கு. இது மாதிரி நம்ம வந்து இயற்கையை நம்ம பண்ணுறதுனால தான் இது மாதிரிலாம் எல்லாமே நடக்குது. அதனால் நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஐஎம்டி வந்து எப்படி இவ்வளவு மழை பெய்யும் சொல்லிட்டு முன்னாடியே எப்படி இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர் வந்து மிஸ்டர் பிரபு காந்திங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் பிளான் வந்து வச்சுக்கிறாங்க, நகரமயமாக்குதல்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அதை பண்ணுறதுக்கு எப்படின்னா மேலே ஃபாரின்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன்ஷிப் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் க்ரௌடை வந்து உள்ளார கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை உள்ளார கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து டவுன்ஷிப் டெவலப்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறார். உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே என்ன பண்ணணும், வயநாடை வந்து முதல்ல வந்து இங்கே வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ரீஹபிலிட்டேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது, சுற்றுலா ஸ்பாட்டுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, ரீஹபிலிட்டேஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். சொல்லிட்டு இவ்வளோ மழை 2 வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, 2 நாள் அவ்வளோ மழை பெஞ்சப்ப இன்னும் எப்படி ஏற்கனவே வந்து இங்கே லேண்ட் ஸ்லைடாக நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு எல்லாரையும் மாற்றாமல் எப்படி லாஸ்ட் மினிட் அந்த நிலச்சரிவு ஏற்படுற வரைக்கும் ஜனங்க அங்கே தான் இருந்துருக்குறாங்க, யாருமே போகல வெளியில், அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க, எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தங்க வைக்கிறது கூட ஸ்கூல் அதே ஏரியாவில் எங்கெங்கே நிலச்சரிவு ஏற்படுமோ அந்த ஏரியாலே போய் தங்க வச்சுக்கிறாங்க ஸ்கூலில். அது ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி வச்சு அங்கே தானே தங்க வைக்கணும். பக்கத்தே தள்ளி வச்சா திருப்பி அதுலேயே தானே நிலச்சரிவு ஏற்பட்டால் அதுலேயும் திருப்பி அவங்களாம் இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்கிறார். ஒன்று. அடுத்தது வந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இடம்லாம் கட்டுறதுக்கு வந்து எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு, அது ஒரு கேள்வி. அது நிறைய இடத்துல அப்படி தான் நினைக்குது. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த டிசாஸ்டர் நடந்ததுக்கப்புறம் அது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எப்படின்னா ஏற்கனவே 2-3 தடவை நடந்திருக்குது. ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு டீம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். மழை பெய்யறப்ப அது என்ன பண்ணணும்னு சொல்லி உடனே பண்ணதுக்குள்ள உங்களுக்கு தெரியல. ஏன்னா சரியான ஐஏஎஸ் ஆஃபீஸரு, மினிஸ்டரு, தாசில்தார் யாருக்குமே வந்து சரியாக வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இதே வந்து தூத்துக்குடியில் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து மழை பெஞ்சப்ப ஒரு 10,000-15,000 பேரை ஒரு 4 மணி நேரத்துலேயே வந்து இடம் மாற்றிட்டாங்க. அவ்வளோ மழைக்கு அவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து என்னென்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யாருக்குமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று. அடுத்தது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இது மாதிரி வந்ததுன்னா மனுஷனை வச்சு மேனுவலாக பண்ணுறத விட நிறைய இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸு மிஷின் எல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி இவங்க பண்ணலாம். இப்போ ஜனங்களுக்கு வந்து இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அமௌண்ட் கொடுக்குறாங்க நிவாரணம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பணத்தை வந்து இதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டிசாஸ்டருக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நல்லா மிஷின்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒன்று என்ன சொல்லலாம், இப்போ வந்து இறந்து போனவங்கலாம் இறந்து போயிட்டாங்களா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு டாகெல்லாம் வந்து மோப்பம் பிடிச்சி கொண்டு போகணும், கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி கண்டுபிடிச்சா டாகை கூட்டிகிட்டு போய் அதை கண்டுபிடிக்கிறத விட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன்ஸ் நிறைய இருக்குது. ட்ரோன்ஸில் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸோடு இருந்திருக்குது. ஸோ அதை அமிச்சோம்னா அது போயிட்டு மனுஷங்க இருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நிறையா வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணி இவங்க பண்ணலாம் அப்படி சொல்லி நிறையா ரோபோட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி நிறையா பண்ணலாம். இது வந்து ஐஐடி மெட்ராஸில் கூட வந்து நம்ம கேட்டு பண்ணலாம், எம்ஐடியில் கேட்டு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ வந்து இப்போ வந்து அதான் அப்போ மொத்தத்தில் எப்படின்னா தானாக மழை பெஞ்சு, ஏன்னா அவ்வளோ இருகின பாறை மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஒன்றுமே நிலச்சரிவை ஏற்பட வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன்னா இருகின பாறை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. இது மனுஷங்க பண்ண தவறுகள்னால தான் அது எல்லாத்தையும் மெயினாக சொல்கிறது. பில்டிங் கட்டினது நிறையா வந்து இயற்கை நம்ம போய் சீண்டி இருக்கிறோம். பில்டிங் கட்டுறது, ரிசார்ட் கட்டுறது எல்லாமே பண்ணுறதுனால தான் அதுவும் இந்த கமிட்டிலாம் சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு இவங்க பண்ணதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வந்து நிலச்சரிவுலாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இவ்வளோ பேர் உயிர் போயிருக்குது. இது மனுஷால வந்து காப்பாற்ற வேண்டிய கவர்மெண்ட்டே வந்து இப்படி அலட்சியமாக இருந்தால் மனுஷங்களுக்கு தானே இழப்பு, மனுஷங்க தான் உயிர் போகுது. யாருக்கு என்ன சொல்லுங்க பாப்பா, இது என்ன சொல்கிறேன்னே தெரியல. இனிமேலாச்சும் ஃபர்தராக வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பேசி இது மாதிரி திரும்பவும் ஒரு இது ஏற்படாமல் எதனால் ஏற்படுச்சுன்னு ஆய்வு பண்ணி நெக்ஸ்ட்டு இது மாதிரி அடுத்த வருஷம் இதுமாரி நடக்காமல் இவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சொல்கிற மாதிரி அந்த ஊரில் வாழ முடியாதுன்னா அதை கூட சொல்ல வாழ தகுதி இல்லை இடம் கூட அனௌன்ஸ் பண்ணிடலாம், அது மாதிரி கூட பண்ணலாம். இதில் பொதுமக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டது கூட பரவாயில்லைங்க, உயிர் போயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் மழை பெஞ்சுன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் வந்திருக்கும், தப்பிச்சிருப்பாங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டனா தான் எல்லாம் அதுலேயே மொழி செத்து போய் எவ்வளோ பேர் கத்துறாங்க, எவ்வளோ அழறாங்க. அவங்கள காணோம் இவ்வளோ காணோம், ஐயோ ரொம்ப கொடுமையாக இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட் நம்மளெல்லாம் வாழ வைக்குன்னு சொல்லி மனுஷெல்லாம் வாழறாங்க. அவங்களே இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு இது மாதிரி மனுஷங்க இது மாதிரி டிசாஸ்டருக்கு ஒரு காரணமாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா வெறும் மழை பெஞ்சால் இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நிலச்சரிவுங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சர். அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் தோணுது. அவங்க பண்ணதை வந்து நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப அந்த எல்லாம் பில்டிங்லாம் கட்டினதுனால அந்த இடத்துல எது பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணதுனால தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் உண்மை மாதிரி தான் தெரியுது. அதனால் இனிமேலாச்சும் வந்து கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து நெக்ஸ்ட் இது மாதிரி வராமல் இருக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இது ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க.